ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா how to lead a happy life. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எப்படி வாழ்றது. இது வந்து again இந்த மைண்ட் பவர் மிஸ்ட்ரிஸோட ஒரு சீரீஸ் தான் இது கூட. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தேவையா? ஒரு துக்கம் இல்லாத வாழ்க்கை, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், அந்த மாதிரி வாழ்க்கை தேவையா? எஸ், எல்லாருக்குமே அதான் விரும்புறோம் இல்லையா? எப்படி எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கிறது? எப்படி எதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது? கவலைன்னு சொல்லும் போது ஒரு ஆப்போசிட் என்ன? சந்தோஷம் இல்லையா? சோ கவலையே இல்லைன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் இல்ல? அப்போ அந்த கவலை இல்லாத வாழ்க்கை எப்படி நம்ம வாழ போறோம்? சோ இதுதான் அந்த டாபிக். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்கோம், இல்லையா? இது ஒரு எக்ஸாம் சீசன். இது ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த எக்ஸாம் என்ன கொஸ்டின்ஸ் வர போகுது, என்ன மாதிரி பேப்பர்ஸ் இருக்க போகுது, எப்படி பேப்பர்ஸ் இருக்க போகுது, டஃபா இருக்குமா, ஈஸியா இருக்குமா, எவ்வளவு மார்க் நான் ஸ்கோர் பண்ண போறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில பேர் வந்து எப்படாவது எக்ஸாம் முடியும்னு சில பேர். அண்ட் அதுலயும் ஒரு கவலை. ஓகே, அதுக்கப்புறமா என்ன காலேஜ் ஜாயின் பண்ண போறேன், என்ன கோர்ஸ் கிடைக்க போகுது, எந்த ஊர்ல இருக்க போறேன், இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபீஸ் பே பண்றது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, இது ஒரு சைடுல ஸ்டூடெண்ட்ஸ் சைடுல ஒரு கன்ஃபியூஷன் இல்ல அந்த கவலை இருந்தாலும், இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட கவலைகள். ஓகே, ஐயோ என் பசங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி படிக்க போறாங்க. இன்ஃபேக்ட் எப்படி சொல்றதுனாக்கா, பசங்களோட வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிச்சியா, இது படிச்சியா, அதை படிச்சியா, அந்த மாதிரி ஒரு டென்ஷன். ஓகே, அண்ட் இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பையன் வந்து 12th முடிச்சான், +2 முடிச்சான். +2 முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரோட ஒரு ஃபீட்பேக் எனக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட பசங்க ஆல்ரெடி காலேஜ் படிக்கிறவங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரு ஃபீட்பேக் எப்படின்னா, இந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ், அந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ், இந்த கோர்ஸ் பெஸ்ட் காலேஜ், இந்த கோர்ஸ் பெஸ்ட், அப்படி இப்படி நிறைய சஜஷன்ஸ். அதுல சில பேரோட சஜஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இவன் நீங்க பர்சனல் லோன் போட்டாலும் பரவாயில்ல, என்னது எஜுகேஷன் லோன் போட்டாலும் கூட பரவாயில்ல, டாப் காலேஜ்ல போய் ஒரு அட்மிஷன் வாங்கிடுங்க, எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவனோட லைஃபே செட்டில் ஆயிடும், அப்படி இப்படின்னு. நான் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் கூலா இருந்தேன், பட் அவங்களோட அந்த ஒருத்தவங்களுடைய பேசுறதையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து வெளியே வரதுன்னு தெரியாமன்னு நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் லக்கிலி என்னோட பையன் வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ்ல, டாப் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிச்சு, மெரிட் லிஸ்ட்ல. ஓகே, மெரிட் லிஸ்ட்ல கிடைச்சிச்சு. ஸோ நானும் என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருந்தோம், கூலா இருந்தோம். ஓகே, பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதே கிடையாது. அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த்தை பத்தி கவலைப்படுறது. அண்ட் இன்ஃபேக்ட் ஹெல்த் செக்அப் பண்றது, லைக் சில பேர் சொல்றாங்க 40+ ஆனவங்க ஹெல்த் செக்அப் பண்ணணும். ஏன் ஹெல்த் செக்அப் பண்றாங்க சில பேர் பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஆல்ரெடி சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஓகே, அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடக்கூடாதுன்னே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் செக்அப் பண்றாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஓகே, அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா காசு பத்தி, அதாவது காசு இல்ல, கம்மியா இருக்குது அப்படின்ற மாதிரி அதோ ஒரு கவலை. அண்ட் மேரேஜ் பத்தி ஒரு கவலை, லைஃப் பார்ட்னர் பத்தி ஒரு கவலை, கேரியர்ல ஒரு கவலை, பிசினஸ்ல ஒரு கவலை, இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கு இல்லையா? அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி ஷோ ப்ரோக்ராம்ஸ் பார்க்க, லைக் நியூஸ் சேனல்ஸ் பாக்குறது, டாக் ஷோஸ் பாக்குறது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல அவங்க பாலிடிக்ஸ் பேசும்போது அது அந்த நெகட்டிவ் எனர்ஜி இவங்க எடுத்துக்கிட்டு அதை பத்தி கவலைப்படுறது. சில பேர் கிரிக்கெட் மேட்ச் பத்தி கவலைப்படுறது கூட. ஓகே, எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு ஒரு கவலை. லிஸ்ட் போயிட்டே இருக்கு. தி சீக்ரெட் என்னன்னா, நீங்க எதை பத்தி கவலைப்படுறீங்களோ அது நீங்க சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எஸ், what you worry about you attract it much faster. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ நடந்துடக்கூடாது, ஐயோ எனக்கு இது கிடைச்சிடக்கூடாது, இந்த இது வந்துடக்கூடாது, எனக்கு வந்துடக்கூடாது, என் ஃபேமிலிக்கு வந்துடக்கூடாது. என்ன நடக்கும் தெரியுமா? கண்டிப்பா வரும். ஏன்? நீங்க தான் கேட்டீங்க. அது சில பிசினஸ் பீப்புள், இன்ஃபேக்ட் நிறைய பிசினஸ் கோச்சிங் இருக்கிறனால சில பிசினஸ் பீப்புள்கிட்ட ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னாக்கா, பிசினஸ் லாசஸ் பத்தி கவலை, காம்படிஷன் பத்தி கவலை, நிறைய காம்படிஷன் இருக்கு மார்க்கெட்ல, அதை பத்தி ஒரு கவலை. நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், வருமா வராதா, லோன்ஸ் போட்டிருக்கோம், பேங்க் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், நிறைய கவலை. அந்த கவலைப்படம் என்ன தெரியுமா ஆகுது? நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய காம்படிஷன் நடக்குது, அதே மாதிரி நிறைய லாசஸ் ஆகும். ஏன்னா கவலைன்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ நான் எப்போ சொல்ற மாதிரி தான், யூ ஆர் எனர்ஜி பீயிங். ஸோ நீங்க ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி நீங்க வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆயிடுதா, நீங்க என்ன எனர்ஜில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்களோ அந்த எனர்ஜி திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க நெகட்டிவ்ல வைப்ரேட் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு தேடி வரும். ஃபைன், இப்போ நான் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், எப்படி வெளியே வர்றது? சிம்பிள், சொல்ல மாதிரி தான். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையோட கிரியேட்டர் நீங்க தான். ஸோ உங்களோட வாயில அந்த ஒரு வார்த்தைக்கும் பவர் இருக்கு. ஸோ நீங்க என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க? பாசிட்டிவ் யூஸ் பண்றீங்களா, நெகட்டிவ் யூஸ் பண்றீங்களா?
ஸோ சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு, சர்க்கம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. எஸ் நான் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். பட் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? டிக்ளேர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். உங்களை பத்தி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், உங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுங்க. எனக்கு இது கிடைக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறமா எப்படி கிடைக்க போகுது, அது எப்படி கிடைக்கும், சொன்னா கிடைச்சிருமா அப்படி நிறைய பேர் கன்ஃபியூஷன். டோன்ட் கன்ஃபியூஸ். அந்த கன்ஃபியூஷன்ல வேண்டாம் உங்களுக்கு. பிகாஸ் மொமெண்ட் அந்த கன்ஃபியூஷன் வந்து எனக்கு அது கிடைக்க போறது கிடையாது, கிடைக்கும் கிடைக்காது. போட்டாச்சு, ஒரு விதை போட்ட மாதிரி. நான் விதை போட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். ஓகே, அதே மாதிரி தான். ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் இருக்கு. மொமெண்ட் அதை டிக்ளேர் பண்ண பிறகு ஜஸ்ட் பிலீவ் இட், இட் வில் ஹேப்பன். அண்ட் என்ன தெரியுமா இருக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? தேங்க் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்ஸ்ன்றது வாட்டரிங் மாதிரி. ஓகே, விதை போட்டாச்சு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம். ஸோ இட்ஸ் லைக் வாட்டரிங். ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ், ஐ காட் இட் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டே இருங்க, கண்டிப்பா கிடைக்கும். எஸ், சில விஷயங்கள் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா சம்திங் வந்து டீப் ரூட்டடா இருக்கலாம். ஓகே, டீப் ரூட்டடா இருக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் மேல டீப் ரெஜிஸ்டர் இருக்கலாம். அதுல நாங்க என்ன பண்றோம்னா அது கம்ப்ளீட்டா எரேஸ் பண்றோம். ஓகே, அந்த அளவு அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 1 hour பிஃபோர் என்னோட லேடி ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுட்டு சொன்னது என்னன்னாக்கா, நிறைய கஷ்டங்கள், நிறைய ப்ராப்ளம் உங்க லைஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டை வச்சு ப்ராப்ளம், அவங்க பொண்ணு ஒரு ப்ராப்ளம். ஓகே, அவங்களோட பர்சனல் லைஃப்ல ப்ராப்ளம். அதனால இதனால வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம், ஜோசியம், அந்த மாதிரி நிறைய என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. பூஜை கீஜை எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த ப்ராப்ளம் வெளியே வர முடியல. ஸோ அவங்க சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ண போறது? ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையும் சாவடிச்சுட்டு அவங்களும் சாவற மாதிரி ஒரு பிளான். ஓகே, அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கால் பண்ணி அந்த ப்ராப்ளம் சொல்லும் போது அதை நான் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண அவங்களுக்கு. சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் எனக்கு என்னன்னா, அந்த ஃபேமிலி என்னால காப்பாற்ற முடிஞ்சுன்னு ஒரு சந்தோஷம். ஸோ உங்களுக்கு வந்து யாராவது தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ட் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர தெரியல அப்படின்னு வச்சுங்களேன், ப்ளீஸ் என்னோட நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து ரிஷூட் பண்ணலாம். என்னோட நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். வெறும் 2 மணி நேரத்துல இந்த ப்ரோக்ராம் நாங்க பண்றோம். நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்க ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலரா வாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஷேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் உங்க கமெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் அதுக்கு ஆன்சரும் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த பொண்ணு எனக்கு கால் பண்ண மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கலாம். நிறைய பேர் ஒரு சூசைட்ல ஒரு தாட்ல இருக்கலாம் இந்த கவலைனால. ஓகே, அந்த மாதிரி ஆட்களையும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.